இன்றைக்கி வந்து செய்தித்தாள் வாசிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் ரீடிங் இது வந்து ஒரு பழக்கமாக வந்து கடந்த 2 தலைமுறைக்கு வந்து இது வந்து அன்றாட ஒரு பழக்கமாக இருந்துச்சு. தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்தித்தாள் படிக்கலைன்னா வந்து அன்றைக்கி நாளே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலிங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து எங்கள் தலைமுறை வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறையில் வந்து இன்றைக்கி வாசிக்கலாங்களாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. செய்தித்தாள் வாசிக்க வேண்டாம், நம்ம வந்து சோஷியல் மீடியாலேயோ ஒரு டிவி தொலைக்காட்சி வாயிலாவோ வந்து செய்தியில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நிலவிட்டு இருக்குது. அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு முழுமையான ஒரு செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலம் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தித்தாள் எடுத்துட்டிங்கன்னா அந்த செய்தித்தாளில் வந்து அன்றைய முக்கிய செய்திகள் வந்து ஒரு சர்வதேச செய்திகள் இருக்கும், ஒரு உள்நாட்டு முக்கிய செய்திகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளூர் முக்கிய செய்திகள் இருக்கும். அந்த உள்ளூருக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் பற்றி அது இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து விளையாட்டில் வந்து அனைத்து வகையான விளையாட்டுகளை பற்றியும் வந்து ஒரு குறிப்புகள் இருக்கும். அப்போ வந்து வர்த்தக ரீதியிலான தகவல்களும் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட தகவல்களை அன்றாடம் காலையில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் வந்து அனைத்து தகவலையும் பெறக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது தான் கிடைக்கும். நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே, ஏன் வாசிக்கணும்னு வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேள்வி எழுப்புகிறாங்க. வாசிக்கும்பொழுது தான் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும், அதாவது உங்கள் சிந்தனைத்திறன் அதிகமாகும். சிந்தனைத்திறன் அதிகமாச்சுன்னா தான் வந்து உங்களால் வந்து ஏதாவது வந்து புதுசாக வந்து யோசித்து செயல்படுத்த முடியும். அதை வாசிக்கும் திறன் இல்லாதவர்களுக்கு வந்து அந்த சிந்திக்கும் திறன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்விலேயே சொல்லியிருக்காங்க. நம்முடைய சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கும் வந்து வாசிப்பது முக்கியம். இப்போ செய்தித்தாள் எடுத்துட்டிங்கன்னா வந்து அதில் வந்து கடந்த நாள் நிகழ்வுகளை கூட வந்து உள்ள இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து தலையங்கம் எடிட்டோரியல்ங்கிற விஷயத்தில் வந்து ஒரு பலதரப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம், அதோடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து செய்தியில் வந்து பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை வந்து அதில் வந்து பதிப்பீடு செய்வாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான செய்தி கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து செய்தித்தாள் மூலியமாக தான் கிடைக்கும். பல உண்மை தகவல்களை வந்து செய்தித்தாளில் தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆட்சி மாற்றத்துக்கே செய்திகள் வந்து வழிவகுத்துருக்கிறது வந்து நிசப்தமான உண்மைகள் தான். ஒரு முழுமையான ஒரு செய்திகளை வந்து அவர்களும் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை உண்மையை கண்டறிந்து அதை பற்றி எழுதி அதை வந்து உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்து காட்டும் பொழுது தான் வந்து அது வந்து ஒரு முழுமையான செய்தியாக வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. அதனால் செய்தித்தாள் வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான பழக்கங்கள். இப்போ தெரியலைங்க, முதலெல்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து செய்தித்தாள் வாசிப்பதற்குன்னு சொல்லி ஒரு நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து மாணவர்கள் வந்து செய்தித்தாள்களை கொடுத்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கே இருக்கும். இப்போது நான் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்குதான்னு எனக்கு சில ஸ்கூலில் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து எவ்வளோ சீரியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காங்கன்னு தெரியல, அவங்களும் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காங்கன்னு தெரியல. பட் அதெல்லாம் ரொம்ப சீரியஸான எடுத்துக்கிட்டு ஒரு மாணவர்களுக்கு வந்து இளம் வயதிலிருந்தே வந்து செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு வந்து எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் தந்தை அன்றாடம் காலையில் வந்து செய்தித்தாள் வாசிப்பாங்க. அப்போது சின்ன வயசில் ஒரு 6-7 வயசுலேருந்தே வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்போ வந்து இமீடியட்டாக வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேருந்து அப்படியே வந்து உள்ளே வந்து உள்ளூர் செய்திகளை வாசிக்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து எங்களுடைய இளம் வயதில் வந்து இந்த கல்ஃப் வார் நடந்துச்சு, அதை பற்றி செய்திகள் வாசிக்க ஆரம்பிச்சு. அப்படியே அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு. எனக்கு ஒரு பர்சனலாக பார்த்திங்கன்னா வந்து நான் பொறியியல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக கூட வந்து நான் வந்து பல நாட்கள் வந்து நியூஸ் பேப்பர் வாசிச்சிருக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு ரிலாக்ஸிங். தொடர்ந்து படிச்சுட்டு போது செய்திகளை தெரிஞ்சுக்கும் போது வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக கூட வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது வந்து இருந்திருக்கிறது. இளைய தலைமுறை வந்து செய்திகளை கட்டாயம் வாசிக்கணும். அது மூலிமா வந்து உங்களுக்கு நாட்டு நடப்புகள், சர்வதேச நடப்புகள் என்ன, உள்ளூர் நடப்புகள், குறிப்பாக நான் என்ன சொல்ல போனால் உள்ளூரில் என்ன நடந்தது, எந்தெந்த இடங்களில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, உள் மாவட்ட நடப்புகள், உள் மாநிலத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது, உங்கள் ஃபோர்காஸ்ட் என்ன, ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு லீடர்ஷிப் பற்றினா வந்து நிறையா வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால் கட்டாயமாக வந்து எல்லாரும் செய்தித்தாள் படிங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் எ மஸ்ட் அண்ட் டெவலப் திஸ் ஹேபிட். இதுதான் என்னுடைய செய்தி. நன்றி.